இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு த நம்பர் 23 23. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சாதாரண நம்பர், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே கேட்க தோணும். ஆனா இதே சாதாரண நம்பர் தான் இங்க ஒருத்தனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணுது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு புக் ஒன்று கிஃப்ட் பண்றாங்க. அந்த புக்கோட பேர் தான் நம்பர் 23. இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனை அந்த 23ங்கிற நம்பர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனோட பேரு, அவனோட வீட்டு அட்ரஸ், அவனோட லைசன்ஸ் நம்பர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 23 23ன்னு அந்த நம்பர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் அந்த நம்பரை பற்றி ஒரு விஷயமும் தெரிய வருது. அந்த 23 அப்படிங்கிற நம்பரை ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா 2 3 அப்படின்னு 2 நம்பர் கிடைக்குதா. இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணீங்க, வகுத்தீங்க அப்படின்னா 0.666 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த 3 நம்பர் டெவில்ஸ் நம்பர், சாத்தானோட நம்பர் அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையா, அவனோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் நம்மளோட தலையை வெடிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டையும் கொடுப்பானுங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு வால்டர். எதுக்காக இவன் அவ்வளோ அவசர அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இவனோட பர்த்டே, இவனோட ஒய்ஃபே இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணி எதுக்காக அவன் லேட்டாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று போறானுங்க. நம்ம ஊர்ல இந்த நாய் பிடிக்கிற வண்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஊர்ல இதுக்கு பேரு அனிமல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றானுங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படிதான் ஒரு நாயை பிடிக்க போகும்போது அந்த நாய் இவனோட கையில கடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுது. அந்த நாயை துரத்திட்டே போகும்போது தான் ஒரு கல்லறையில கொண்டு போய் அவனை விட்டுருது. ஸோ அந்த நாயை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த படத்துல எந்த டீட்டெயிலுமே உங்களால மிஸ் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணமும் சொல்லுவானுங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவும் அந்த கன்னுல அந்த மயக்க மருந்தை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாய் அங்கிருந்து காணாம போயிருது. எப்படிரா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த நாய் காணாம போச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அங்கிருந்து தான் நம்ம ஹீரோ லேட் ஆகி வந்திருப்பான். இப்படி இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களோட ஒய்ஃப் அங்கிருந்து ஒரு புக் ஸ்டோருக்குள்ள போறாங்க. அங்கதான் அவங்களுக்கு அந்த நம்பர் 23 அப்படிங்கிற புக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு மட்டும் அவன் அந்த நாயை பிடிக்க போய் லேட் பண்ணாமல் வந்திருந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை தவிர்த்திருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அவன் அங்கே வந்ததையுமே அவனுக்கு அந்த புக்கையுமே கிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்த்டேலாம் கொண்டாடிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிஃப்ட் பண்ண அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு குட்டி பையனோட கதையை அந்த பையனே சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லாமல் என்ன நீங்கள் ஃபிங்கர்லிங்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஊர் ரொம்பவே ஒரு சின்ன டவுன் அப்படின்னும், அந்த ஸ்கூலில் எப்போவுமே நான் தான் டாப்பராக இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அவங்க அப்பா ஒரு அக்கௌண்டன்ட், எப்போ பார்த்தாலும் நம்பரை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. நானும் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க அம்மா இவன் ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவனுக்கு நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸு, புக்கு, அந்த கதையெல்லாம் படித்து காட்டுறாங்க. இந்த நேரத்தில் தான் அவனுக்கு 8வது பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு நாய் தப்பிச்சு இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த நாயை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துரத்திட்டு போக அந்த நாயை அவங்களோட வீட்டுக்குள்ளே இவனை கூட்டிகிட்டு போகுது. உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க டாப்கின்ஸ் அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள யாரோ கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அந்த பெட்டில் அப்படியே அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத அந்த குட்டி பையன் பார்க்குறான். அதை பார்க்கும்போது இவனுக்கு பயமாலாம் இல்லை. அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கொலையை பண்ணவன் கண்டிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். அவனுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அவனால் நிறைய ஆபத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை எங்கள் டவுனு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து தான் நான் ஒரு டிடெக்டிவ் ஆகவும் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இவன் இப்படி இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒய்ஃப் அங்கே வராங்க. அவங்க கிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த புக்கு என்னோட லைஃபை என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குது. அந்த குட்டி பையன் ஃபிங்கர்லிங் வரான் இல்லையா, அவன் என்னோட சின்ன வயசு கேரக்டர் மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றான். அவனோட 8வது பர்த்டேல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இறந்து போறாங்க இல்லையா, அதே மாதிரி என்னோட 8வது பர்த்டே அன்னைக்கு தான் எங்க அம்மா அதே மாதிரி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றான். பத்தாவதுக்கு அந்த கதையில அவனுக்கு அவங்க அம்மா ஒரு புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃபிங்கர்லிங் அட் ஜூ அப்படின்னு. அந்த புக்கை தான் சின்ன வயசுல எங்க அம்மாவும் எனக்கு படிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கூட தான் நிறைய புக்கு படிக்கும்போது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில ரகசியங்கள்லாம் அந்த ஆத்தர் எழுதுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த புக்கை சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருந்திருக்கலாம். அதனால தேவையெல்லாம் யோசிக்காத போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் இன்னொரு வார்த்தையுமே விடுறாங்க, நானும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி புக் எழுதுவேன், அப்போ படிக்கிறவங்களுக்குலாம் இதே மாதிரி ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த புக் எடுத்துட்டு போய் அடுத்த சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சாப்டரோட பேரு சூசைட் பிளாண்ட் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த குட்டி பையன் இப்போ வளர்ந்து ஒரு டிடெக்டிவ் ஆயிட்டான். ஸோ நம்ம ஹீரோவை தான் இதுலயுமே காட்டுவானுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இந்த மாதிரி கோட்டு போட்டிருந்தான் அப்படின்னா அந்த கதையில வர்ற பையன், நார்மலா இருந்தா அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ வால்டர். ஸோ மீசை வச்சா சந்திரன், மீசை எடுத்தா இந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிடெக்டிவ் கேரக்டருக்கு இப்போ ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் பக்கத்துல வந்த அப்படின்னா நான் தொங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. நீ தொங்குனாலும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட கன் இருக்குது, அந்த கைத்தை சுட்டு உன்னை நான் காப்பாத்திடுவேன், தயவு செஞ்சு கீழே இறங்கி வா, நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசை மாத்துறான். அப்போ சம்மந்தமே இல்லாம
நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு நீ ரொம்பவே பரிதாபமா இருக்க அப்படின்னு அவனை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசுறா. இங்கதான் அந்த பொண்ணு எதுக்காக சூசைட் பண்ணிக்க போறா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கதையை சொல்றா. இந்த 23 அப்படிங்கிற நம்பர் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, அவர்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. ஒரு கட்டத்துல எங்க அம்மாவை கொண்டுட்டு அவருமே துப்பாக்கி எடுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த நம்பரை என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்றா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பொண்ணோட ஃபேவரட் கலர் பிங்க் அப்படின்னா பிங்க் வந்து நம்மளுக்கு ரெட்டையும் ஒயிட்டையும் சேர்க்கும் போது தானே கிடைக்கும். இப்போ அந்த ரெட்டில் இருக்கிற 3 லெட்டரை எடுத்துக்கிட்டு அதை ஆல்பபெட்டிக்ல இருந்து நம்பரா மாத்தணும் அப்படின்னா ஆருக்கு வந்து 18 அப்படின்னு வரும், ஈக்கு வந்து 5ன்னு வரும், டிக்கு வந்து 4ன்னு வரும். இதை சேர்க்கும் போது 27 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்குது இல்லையா. இதே மாதிரி ஒயிட்டுக்கு 65 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 92ன்னு வரும். அப்போ அந்த பிங்க்ல 4 லெட்டர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த 92 4ஆல வகுத்தோம் அப்படின்னா மறுபடியும் 23 தான் வருது அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி என்னோட பேரு, நம்பரு, லைசன்ஸ் பிளேட் இந்த மாதிரி எங்கெல்லாம் பார்க்கறனோ எல்லா இடத்துலயுமே 23 என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றா. இதெல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் போல, அதனால தான் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி போறான். இவன் அந்த பில்டிங்கை விட்டுட்டு வெளியில வர்றக்குள்ளேயுமே அந்த பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு மறுபடியும் சூசைட் பண்ணிக்கிறான். அங்கிருந்து அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த புக்கை பார்க்ல உட்காந்து நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க 2 குட்டி பசங்க ஓடி போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவனுக்கு 2 பேர்த்தோட பனியன்லயுமே வேற வேற நம்பர் இருந்தாலும் அவனுக்கு 2 பேரும் கிராஸ் ஆகி ஓடும்போது கரெக்டா 23 அப்படிங்கிற நம்பர் நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஸோ இது ஏதோ சரியில்லை, இந்த புக்கை எழுதினது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த கடைக்காரங்களுமே தேடி பார்த்துட்டு இப்படி ஒரு ஆத்தரே இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த புக்கு எழுதினது இல்லை, இந்த புக்கை யார் எழுதினாங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அவங்க பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஆளு ஏற்கனவே செவுத்து பூரா கிறுக்கி வச்சிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு அந்த பின்கின்றதுக்கு ஒரு கணக்கு போட்டால அதே மாதிரி இவனோட பேரு, இவனோட அட்ரஸ், இவன் பிறந்த தேதி எல்லாமே 23 வந்து ஜாயின் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த புக்குக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் இது எழுதியிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ மறுபடியும் ஏதாவது உளறிட்டு இருக்காத, நீ அந்த புக்கை முழுசா படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஏற்கனவே படிச்சுட்டாங்க போல, அப்படின்னா ஃபிங்கர்லிங் எப்படி ஒரு கொலகாரனான சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிற கான்செப்ட் உண்மையாக இருந்தது அப்படின்னா இவனும் போக போக யாரோ ஒருத்தரை கொலை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யார் சொல்கிறது உண்மையாக போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயின் சொல்கிற மாதிரி சாதாரண புக்கு அதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஆக போகுதா, இல்லை உண்மையிலேயே இவன் யாரோ ஒருத்தனை கொலை பண்ண போகிறானா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இவன் சொல்கிற எல்லாத்தையுமே அவன் பையன் நம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கில் அந்த பொண்ணு இறந்து போனான் இல்லையா, அதுக்கப்புறமா அந்த 23ங்கிற நம்பரு நம்ம டிடெக்டிவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்புறான். நம்ம டிடெக்டிவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, அவள் கூட எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க டைமில் கூட அவனுக்கு 23 அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அந்த 23 அப்படிங்கிற நம்பரோட சாபம் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா இவனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அந்த டிடெக்டிவ் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால அவனுக்கு கனவுல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ற மாதிரி எல்லாம் தோணுது. இதே நேரத்தில் பிரசன்ட்ல அந்த புக்கை படிச்சுட்டு நம்ம ஹீரோ நைட் எல்லாம் தூங்காம நம்ம ஹீரோயினோட ஷூவெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல கூட 23 பேர் ஷூ வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ரூம்ல இல்லாம ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அவனோட கையை எடுத்து பார்க்கும்போது நிறைய கிறுக்கி வச்சிருந்திருக்கான். அந்த நம்பரோட கணக்கு எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இதே மாதிரி விட்டோம் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட், அவரை போய் பார்க்க சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இவரோட பேரு ஐசக். அங்க போனதுக்கு அப்புறமா அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த 23 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த 23 அப்படிங்கிற நம்பரு நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல இருக்குது. நம்மளோட பூமி என்னதான் உருண்டையா இருந்தாலும் அது சுத்தும் போது நேரடியா சுத்துறது கிடையாது, அது கொஞ்சம் சாய்வான கோணத்துல தான் சுத்தும். அது எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23 டிகிரி சாஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கரு உருவாகிறதுக்கு 46 குரோமோசோம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 46 ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 23 மேல் குரோமோசோம்ஸ், 23 ஃபீமேல் குரோமோசோம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நம்மளோட உடம்புல பிளட் எல்லாம் சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அது எவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் 23 அப்படின்னு ஒரு நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நிறைய இடத்துல இந்த நம்பர் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக இதுக்கெல்லாம் ஏதாவது குறிப்பிட்ட அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, அது சாதாரண நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த நம்பர் உன்னோட லைஃப்ல கிடையாது, நீ அந்த நம்பரை தேடிக்கிட்டே இருக்கிற, அதனாலதான் அது உன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அந்த புக்கை முழுசா படிச்சு முடி. அப்போ உனக்கு இதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா அந்த புக்கை யார் எழுதுனாங்களோ அவங்களால மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அடுத்த சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல நம்ம டிடெக்டிவ் இன்னுமே மோசமா போய் அந்த நம்பரவே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபோட ஷூவெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதே மாதிரி நம்ம டிடெக்டிவ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஷூவெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலயுமே 23 தான் வருது. ஸோ பிஹேவியரா பார்த்தாலுமே இவனுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க. ஸோ இவன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த நம்பரே யோசிச்சுக்கிட்டு இருக்கனால இவனோட வேலையில இருந்து கூட இவனை கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூடயுமே அவனுக்கு பிரச்சனை ஆகுது, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் அவன் கூட வேலை செய்யற டிடெக்டிவ்
ஒருத்தர் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இவனை சீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. இந்த டிடெக்டிவ் எப்படி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு கேட்டாரோ இதே மாதிரி தான் சைக்காட்ரிஸ்ட்டும் இவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பான். அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபை பார்க்கறக்கே நம்ம ஹீரோ அவங்களோட கடைக்கு போறான். அங்கே அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். ஸோ இந்த இடத்துல அந்த கதையில் வர்ற மாதிரி இவங்க 2 பேர்த்தையுமே அவன் சந்தேகப்படுறான், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறான். ஸோ அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது கூட அந்த டிடெக்டிவ்க்கு எப்படி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சோ அதே மாதிரி கனவு நம்ம ஹீரோவுக்கும் வருது. ஸோ இவ கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயந்துட்டு நைட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு ஆள் அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த புக்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுக்கிறான். அங்கே உனக்கு வேற ரூம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 23 அப்படிங்கிற நம்பரை இவன் கவனிக்கிறான். 23 நம்பர் ரூம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்த ஒரு வயசானவருமே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் திரும்பி பார்க்குறாரு. இவர் ஏன் பயப்படுறாரு அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் புரியல. அதுக்கப்புறமா அந்த ரூமே எடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்து மறுபடியும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபிங்கர்லிங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனை சீட் பண்ணிட்டா இல்லையா, அதனால பிளான் பண்ணி கரெக்டாக அவளை கொலை பண்ணியிருந்திருக்கான். கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த இன்னொரு டிடெக்டிவ் இருக்கான் இல்லையா, அவன் இவளை பார்க்க வரும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் போலீஸுக்கு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவன் அப்படியே மாடியில் அந்த ஜன்னலை திறந்துட்டு மேலே போய் நிற்கிறான். அதோட அந்த சாப்டர் முடியுது. இது வரைக்கும் 22 சாப்டர் படிச்சு முடிச்சிருந்திருக்கான். அடுத்ததா 23ஆவது சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு பேஜை திருப்பும் போது அங்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பிளாங்கா இருக்குது. அவன் மாடி மேலே ஏறினதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒன்றுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுறான். இந்த நேரத்தில் தான் முதல் சீனில் ஒரு நாய் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதே நாய் இவனோட ரூமை கண்டுபிடிச்சி வெளியில் வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே கையில் அந்த கன் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அதே கலரைக்கு தான் கூட்டிட்டு போகுது. ஆனால் இந்த தடவை கரெக்டாக அதை சுட்டு மயக்கம் போட வச்சிடறான். அப்போ அந்த நாயோட காலரில் அதோட பேரை பார்த்தோம்னா நெட்னு வருது. அதை கூட்டினா கூட 23 தான் கிடைக்குது. அப்போதான் அந்த கல்லறையை பார்க்குறான். அதில் ஒரு பொண்ணோட பேர் போட்டிருக்குது, லாரா அப்படின்னு. ஸோ எல்லாரோட கல்லறையிலுமே அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் கூட அந்த பொண்ணு 23 வயசுல தான் இறந்து போயிருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு ஃபாதர் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட பாடியெல்லாம் இந்த கல்லறையில் கிடையாது. அவரோட 23 வயசுல அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா. அதனால அவள் இறந்துட்டு தான் நினச்சி நாங்கள் ஒரு கல்லறை மட்டும் கட்டி வச்சிருந்திருக்கோம். அவரோட உடம்பு உண்மையிலே இதில் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு காணாமல் போன கேஸை பற்றியெல்லாம் நியூஸ் பேப்பரில் தேடி படிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போனதையுமே அவனோட ஒய்ஃப் கிட்ட அவன் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே சொல்கிறான். அங்கே அந்த ஐசக்ன்ற ஆளும் இருக்கிறான், நம்ம சைக்காட்ரிஸ்ட்டு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட பாடி கிடைக்கல, அவள் காணாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதர் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த அன்னைக்கு அந்த பொண்ணோட ரூமில் அவளை யாரோ கொலை பண்ண மாதிரி அங்கே நிறைய ரத்தமெல்லாம் கிடந்துச்சு அப்படின்னும் கொலை பண்ணின கத்தியும் அங்கே கிடந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த கத்தியில் இவளை லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஸரோட கைரேகை தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அவன் எப்போ ஜெயிலில் இருக்கிறான், அவன் ஏன் இந்த புக்கை எழுதியிருக்க கூடாது, அவனோட லைஃப்பில் நடந்ததை ஒரு கதையா ஏன் அவன் எழுதியிருந்திருக்க கூடாது, ஏன்னா இந்த பொண்ணு எப்படி இறந்து போனப்போ பெட்டில் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த கதையில் வர டிடெக்டிவோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிருந்திருப்பா. கண்டிப்பாக இந்த ஆளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் அவனோட பையனுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அவருக்கு எப்படி தெரியும், குறிப்பாக அந்த கேரக்டரும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல, அந்த ஆளை போய் பார்த்தா தான் ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு கிளம்பி போகிறானுங்க. அங்கே போய் நேராக அந்த ஆள்கிட்ட இந்த புக்கை காமிச்சு, இந்த புக்கை நீ தானே எழுதுன, இந்த 23ங்கிற நம்பர் என்ன, எதுக்காக என் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எங்கே பார்த்தாலும் என் லைஃப்பில் அந்த நம்பர் தான் இருக்குது, இதுக்கு என்ன காரணம், இதை விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அந்த ஆளுக்கு இவன் எதை பற்றி பேசுகிறான்னு ஒன்றுமே புரியல. இந்த புக்கு எதுவாக இருந்தாலும் அந்த புக்கை நான் எழுதலை, அதே மாதிரி என்னை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த கொலையையும் நான் பண்ணலை, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்க்க போயிருந்தேன், அங்கே வெறும் ரத்தக்கரையோட கத்தி மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இருந்த ஒரு குழுவும் வேலைக்காகாமல் போயிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறும்போது தான் அவன் பையன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அந்த புக்கை அவனோட பையனமே படிச்சிருந்திருக்கான். அதில் ஒரு பேஜ் ஒட்டிட்டு இருந்தது. அந்த பேஜை பிரிக்கும் போது தான் எனக்கு போஸ்டல் அட்ரஸ் ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுக்குறான். இந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்பி போகிறானுங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. அங்கே போய் அந்த ஆள்கிட்ட அந்த புக்கை காமிச்சு, இந்த புக்கை நீ தான் எழுதுனியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த புக்கை பார்த்தலாம் ஷாக் ஆகலை, நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிறான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வயசானவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. நம்ம ஹீரோ அவர் துரத்தி போய் பிடிக்க கையில் இருந்த ஒரு கத்தி எடுத்து அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தான் நிலைமை ரொம்பவே சீரியஸாக போகுது, நீ இங்கே இருந்த அப்படின்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும், நீ பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையுமே கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அந்த புக்கில் அடுத்தடுத்து வர்ற 23வது வேர்டை ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் அவனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கிடைக்குது, கேசினோவா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போங்க, நரகம் உங்களுக்காக
நமக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு இவன் கிளம்பி அங்கே போகிறான். கூடவே அவன் பையனையும் கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் அந்த ஆள் இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவர் சொன்ன அட்ரஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா மனநல சரியில்லாதவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் இப்போ அது யூசேஜில் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது இந்த டாக்டருமே ரூம் எல்லாம் அந்த 23 நம்பரை கிறுக்கி வச்சிருந்திருக்காரு, நிறைய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த 23 நம்பரால் இவருமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பெட்டி ஒன்று கிடைக்குது, நம்ம ஹீரோவோட பேர் போட்டு. அந்த பாக்ஸை அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் டக்குன்னு வராங்க. அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மெசேஜ் பார்த்துட்டு அந்த கேசினோ பார்க்குக்கு வந்தான் இல்லையா, அந்த பார்க்கில் இருக்கிற படிக்கட்டில் 23வது படிக்கட்டை கரெக்டாக சூஸ் பண்ணி அதை தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி தோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அவனுக்கு ஒரு எலும்பு கூடு ஒன்று கிடைக்குது. இதை பார்த்துட்டு அவனுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறானுங்க. இப்படி இவனுங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த புதருக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆள் வெளியில் வர்றாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நேரம் அவனுக்கு பண்ணுற வேலையெல்லாம் அவனுக்கு அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கானுங்க. அது யார் அப்படிங்கிறத மட்டும் நம்மளுக்கு காட்ட மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறமா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவனுக்கு வர சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இப்போ அந்த எலும்பு கூட காணோம். ஸோ அப்போ அங்கே வந்த ஆள் தான் எலும்பு கூட எடுத்து மறைச்சு வச்சிருந்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. காரில் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நாயை மறுபடியும் பார்க்குறான். இந்த நாயை பார்த்ததுமே இதனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நாயை காரை விட்டு அடிக்கிறதுக்காக வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு கிட்டத்தில் போனதையும் பிரேக் அடிச்சிடறான். அந்த நாய் மேலே காரை ஏற்றலை. அப்படி இவன் பிரேக் போடும்போது தான் நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அவங்களோட கையெல்லாம் வெறும் மண்ணாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க பேசினதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். முத அந்த புக்கை பற்றி இவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, நான் ஒரு நாள் இதே மாதிரி புக் எழுதுவேன், படிக்கிறவங்களுக்குலாம் இதே மாதிரி தான் அவங்க லைஃப்பில் அது நடந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் கிடையாது, அந்த கதையில் ஒரு பொண்ணு என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாள்ல, அதே மாதிரி தான் இவங்களோட பேருமே நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப பேர் அந்த மாதிரிலாம் பின்னாடி சேர்த்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னோட பேர் பிங்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அது மட்டும் கிடையாது, இவங்க கூட முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த புக்கை எழுதுனது ஏன் ஒரு பையனாக இருக்கணும், அது ஒரு பொண்ணாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ எல்லா விஷயமுமே கனெக்ட் ஆகுது. உன் கையில் ஓட்டிகிட்டு இருக்கிற மண்ணு கூட நேற்று நைட்டு நாங்கள் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட எடுக்கும்போது ஒட்டினது தானே கரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறமா அவங்களோட பேக்கை செக் பண்ணும்போது உள்ள ஒரு கத்தி ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிவே பண்ணிட்டான். அந்த புக்கை நீ தானே எழுதுன, அந்த பொண்ணை கொலை பண்ணதும் நீ தான், இப்போ என்ன கொலை பண்ணுறதுக்காக பேக்கில் கத்தி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த நேரத்தில் அவங்க பையனுமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்குறான், அந்த புக்கை எழுதுனது நீ தானே, அந்த கொலையை பண்ணது நீ தானே, ஒத்துக்கோ அப்படின்னு. இந்த இடத்துல தான் அவங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அந்த எலும்பு கூட எடுத்து ஒளிச்சு வச்சது நான் தான், மறுபடியும் கூட நான் அதை பண்ணுவேன், ஆனால் அந்த புக்கை எழுதுனது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டாக கொடுக்குறானுங்க. அந்த புக்கை எழுதுனது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏதோ என்னை மாட்டி விட பார்க்குற, நான் எதுக்காக அந்த புக்கை எழுதணும், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த டாக்டர் கொடுத்த அட்ரஸில் ஒரு பாக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்களா நம்ம ஹீரோவோட பேர் போட்டு. அந்த இடத்துல அங்கே வந்தது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான். அப்போ தான் அந்த பாக்ஸில் இருந்து அந்த புக்கோட காப்பியுமே எடுக்கிறாங்க. அந்த காப்பியில் இருக்கிற அந்த ஆத்தரோட பேரை கிழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கீழே வால்டர் அப்படின்னு இவனோட பேர் தான் போட்டிருக்குது. அப்போ கூட நம்ப மாட்டேங்கிறான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை எதிலையோ ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க, என்னை எதிலையோ மாட்டியோட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இருந்த ஒரு ட்ரம்பட் எடுத்து அவன் கையில் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அந்த கதையில் கூட அந்த டிடெக்டிவ் இதே ட்ரம்பட்டை தான் கையில் வச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கொலுசு ஒன்று இருக்குது. அந்த கொலுசை கையில் எடுக்கும்போது தான் யாரோ ஒரு பொண்ணை கொன்று அந்த பொண்ணோட காலிலேருந்து இவன் அதை எடுக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அவனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. திரும்பவுமே அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறான். அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறமா டென்ஷனில் அந்த செவுத்தில் கை வைக்க அந்த செவுறு பூராமே பேப்பரை வச்சு அப்படியே ஒட்டி வச்சுருந்துருக்கானுங்க. அந்த பேப்பரை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக்க அதில் நிறைய எழுதியிருக்குது. ஸோ அந்த சாப்டர் 23 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தான்ல அந்த புக்கில், அது ஆக்சுவலாக இந்த செவுத்தில் தான் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்துருக்கான். இங்கே தான் அந்த மொத்த கதையோட உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்றானுங்க. ஆக்சுவலா இந்த புக்கை எழுதுனது நம்ம ஹீரோ தான். இப்போ அந்த புக்கில் நடந்த 3 கொலையுமே இவனோட ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்க அம்மா இவனோட 8வது பிறந்த நாளில் தான் இறந்து போயிருந்திருப்பாங்க கரெக்டா. இதை இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடந்த மாதிரி இவன் எழுதியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு இறந்து போனா இல்லையா, அவ ஒரு கதை சொல்லியிருந்திருப்பா தெரியுமா, எங்க அப்பா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த கன்னை எடுத்துட்டு அவருமே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அவர்கிட்ட இருந்து தான் இந்த 23ங்கிற நம்பர் என் லைஃப்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாள்ல. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட அப்பாவோட கதை. நம்ம ஹீரோவோட அம்மா யாரோ ஒருத்தரால கொலை பண்ணப்பட்டு அந்த பெட்டில் கிடக்கும்போது அதை பார்த்துட்டு மனசு தாங்காம அவங்க அப்பா தான் கன்னை எடுத்துட்டு அங்கேயே சுட்டுக்கிட்டு செத்துருந்துருப்பாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி சூசைட் நோட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே எழுதி வைக்கல, அவர் எழுதி வச்சுட்டு போனது ஒரே ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனா இருந்த நம்ம ஹீரோ தான் அந்த நம்பரை முத பார்த்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் இவனோட லைஃப்ல எங்கெல்லாம் அந்த 23 இவனால கண்டுபிடிக்க முடியுதோ இவனா தான் வேணும்னே அதெல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி ஒன்னா கண்டுபிடிச்சிட்டே வந்திருந்திருப்பான். நம்ம சைக்காட்டிஸ்ட் கூட சொல்லுவார் இல்லையா, நீங்க அந்த நம்பரை தேடிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் உங்க கண்ணுக்கு அது படுது அப்படின்னு. அது எல்லாமே
இவனா உருவாக்கிக்கிட்டது தான். இந்த நேரத்தில் தான் இவன் காலேஜ் படிக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான், லாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவனுக்கு அந்த 23ங்கிற நம்பர் மேலே அப்சஷன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பரை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறான், எழுத ஆரம்பிக்கிறான், முணுமுணுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு படி மேலே போய் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அவளோட உடம்புல எல்லாம் அந்த நம்பரை பற்றி எழுத ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடியே இவனை ஏமாத்துற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் கூட கொஞ்சம் பழகிட்டு தான் இருந்திருக்கா. ஸோ இப்போ இதை ஒரு காரணமாக வச்சுட்டு அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து இவனை வெளியே அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர் கூட ரொம்பவே பழக ஆரம்பிக்கிறான். இதைத்தான் அவன் பார்த்துருந்துருக்கான். அந்த டிடெக்டிவ் நடக்கிற மாதிரியுமே அந்த கதையில எழுதி இருந்திருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்திருப்பா, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. அதில் இருக்கிற ஒரு 23வது லெட்டரையுமே கூட இவன் ரவுண்ட் பண்ணி ஒரு வேர்டை ஃப்ரேம் பண்ணுறான். அதில் பார்த்தோம் அப்படின்னா கில் ஹர் அப்படின்னு வருது. ஸோ பெண்ணை பயப்படுறான். இந்த 23ஆம் நம்பரு அவளை கொலை பண்ணிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அவளை காப்பாத்துறதுக்காக அந்த ரூம்குள்ளே போய் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ அந்த கதையில் அந்த சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு நீ ரொம்பவே பரிதாபமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா, அந்த வார்த்தையை ஆக்சுவலாக இங்கே அந்த லாரான்ற பொண்ணு சொல்கிறா. உன்னை பார்க்கறக்கே ரொம்பவே பரிதாபமாக இருக்குது, உங்கள் அப்பா மாதிரி நீ ஒரு பைத்தியக்காரனாய் தற்கொலை பண்ணி சாக போற அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல தான் பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகுது. அதுக்கப்புறமா கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து இவனே தான் அந்த பார்க்கில் அந்த படிக்கட்டு கீழே புதைச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணோட உடம்ப புதைக்கிறதுக்கு முன்னாடி தான் அவளோட காலில் இருந்து அந்த கொலுசை அவன் எடுத்திருந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணோட பாடியை புதைக்கும் போது அந்த இடத்துல அந்த நாயும் இருந்திருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்குது. அதனால தான் அவனோட லைஃப்பில் திரும்ப திரும்ப அந்த நாய் வந்திருக்குது. அதே கல்லறைக்கு மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போயிருந்திருக்குது. ஸோ அப்படி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசைட் நோட் எழுதுறதுக்காக தான் உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் தான் அவனோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கற்பனையும் கலந்து ஒரு கதையாக எழுதி வச்சுட்டு அந்த மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணியிருந்திருக்கான். அதுவும் இதே ஹோட்டலில் இருந்தால் குதிச்சு சூசைட் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் இவன் அந்த ரூம் நம்பர் கேட்கும்போது அங்கேருந்து ஒரு பெரியவர் பயந்து போய் ஷாக்காகி பார்த்துருந்துருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தப்போ இவர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவனை காப்பாற்றி தான் அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு அட்ரஸ் ஒரு பெரியவர் கொடுப்பாரு இல்லையா, அதே இன்ஸ்டியூட்டில் தான் இவனையுமே சேர்த்துருந்துருக்கானுங்க. மண்டையில் அடிபட்டு பல எல்லாத்தையும் மறந்து போயிருந்திருப்பான். அங்கே அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணவர் தான் அந்த வயசான ஒருத்தர் கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துட்டு இறந்து போயிருந்திருப்பார் இல்லையா, அவரு. இவனுக்கு எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது தான் நம்ம ஹீரோயினை பார்த்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணியிருந்திருப்பான். இவன் இப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் இவனோட புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவரு எங்க பார்த்தாலும் அந்த 23ங்கிறது மேல அப்சஷன் ஆகி எல்லா இடத்துலயுமே அதை பார்க்கறது, கணக்கு பண்றது, எழுதுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்னை இந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆக்கிருச்சு அந்த நம்பரு, நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்க, நீ நேரத்துக்கு இறந்துருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் இவனோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே ஒரு புக் மாதிரி எழுதி வச்சிருந்திருக்கான். அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அவங்ககிட்டே வந்திருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே ரூம்ல நின்று அழுதுகிட்டு இருக்கான். இங்கே தான் நம்ம ஹீரோயின் கிளம்பி வர்றாங்க. ஸோ முன்னாடி எப்படி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணானோ அதே மாதிரி இங்கேயுமே ரோட்டுக்கு ஓடி போய் அந்த வண்டியில் எப்படியா விழுந்து செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி போய் நிற்கிறான். இந்த நேரத்தில் தான் அவனோட பையன் அங்கே வரான். வந்துட்டு அவனோட பேரை சொல்லி கூப்பிட ஒரு செகண்ட் யோசிச்சவன் திருப்பி அந்த ரோட்ல இருந்து மேலே எந்திரிச்சு வந்துடுறான். எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நம்மளால ஒருத்தன் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கானே தப்பே பண்ணாம, இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளால சரி பண்ண முடியாது, என் பையனுக்கு நான் ஒரு கெட்ட உதாரணமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு உள்ள இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிட்டு இவன் உள்ள போயிடுறான். ஸோ கடைசியில் அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ற விதமா அந்த ஆளையும் வெளியில் அனுப்பியாச்சு. அவன் பண்ண தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கிற விதமா ஜெயிலுக்குள்ள வந்தாச்சு. அவன் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறான் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அந்த படத்தை அங்கேயே முடிக்கிறாங்க. அப்போ கூட அந்த வால் கிளாக்ல அவனுக்கு 23ங்கிற நம்பர் தான் தெரியுது. ஸோ நம்ம பண்ண தப்பு நம்ம லைஃப்ல நம்மளை விடவே விடாது, எப்பவுமே நம்மளை துரத்திட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அந்த படத்தை முடிச்சிடறானுங்க.